ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இயல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். Hai kawan-kawan, selamat sejahtera. Welcome to my channel. Kawan-kawan, hari ini saya nak masak dua jenis ya. Satu kuih, satu kanji. Orang memang suka ni. Sangat yummy tau. Friends, நான் இன்னைக்கு பாசி பயிரை வச்சு 2 வகையான சமையல் உங்களுக்கு சமைக்க போகிறேன். இந்த பாசி பயிரை இப்போ நல்லா வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தான ஒரு உணவு பொருளும் கூட. இதில் இது நிறைய இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, அப்புறம் ஞாபக சக்தி கூட அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை சாப்பிடும் பொழுது நல்ல ஞாபக சக்தி, படிக்கிற பிள்ளைங்களுக்கு இதை நீங்கள் கண்டிப்பாக சமைச்சு கொடுக்கலாம். இது அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமையல் ஒரு விதமான ஒன்று கஞ்சி, இன்னொன்று சுசியம். இது காலை உணவாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். மத்தியானம் டீ டைம்லேயும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது செம்மையாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சமைச்சு காட்டுறேன். அதற்கு முன்பாக தேவையான பொருட்களையும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜவ்வரிசி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக இது பனை வெல்லம் ஒரு 2 சின்ன சைஸ்னால் ஒரு 2 எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 1/2 கப் க்ரீமர் பால். இது உங்கள்கிட்ட இல்லைன்னா தேங்காய் பாலும் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் 2 கப் வேக வச்ச பாசி பயிறு. இது நான் சுசியம்காக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கஞ்சிக்காக ஒரு 2 கப் பாசி பயிறு நல்லா வேக வச்சுக்கிட்டு இருக்கேன், வெந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதோடு இந்த எடுத்து வச்ச ஜவ்வரிசி நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வெந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த கஞ்சியோட ரெசிபி நான் உங்கள்கிட்ட செஞ்சு காட்டிடுறேன். அப்புறம் நான் சுசியம் செஞ்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 சமையலும் ஒரேடியாக நம்ம சொல்லிட்டோமா அது குழப்படி ஆயிரும், அதாவது நம்மளுக்கு சரியாக புரியாது. அதனால் முதல்ல இதை சொல்லிக்கிறேன், செஞ்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த கஞ்சியில் ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மணத்துக்காக. இந்த ஏலக்காய் பிடிக்கலன்னா நீங்கள் பண்டான் இலையும் சேர்த்துக்கலாம். இந்த ஜவ்வரிசி வரும் நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், சுசியத்துக்கு உண்டான பொருட்களை நான் உங்கள்கிட்ட காட்டிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 கப் வேக வச்ச பாசி பயிறு, 1/2 கப் ஜாங்கிரி அதாவது கருப்பு சீனி, 1 கப் துருவிய தேங்காய்ப்பூ, அப்புறம் 5 டீஸ்பூன் அரிசி மாவு, அதோடு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த துருவிய தேங்காய் இந்த பாசி பயிரோடு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு கருப்பு சீனியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக நீர் விட்டு பஜ்ஜிக்கு நம்ம மாவு கரைப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நம்ம கரைச்சிக்கலாம். ஜவ்வரிசி 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த சீனியை போட்டுக்கிறேன். என்ன சொல்லுவாங்க, பனை வெல்லம். எஸ், பனை வெல்லம். இது நல்லா கரைய வைக்க நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக 1/2 கப் க்ரீமர் பால். உங்கள்கிட்ட தேங்காய் பால் இருந்துச்சுன்னா தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கஞ்சி செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது க்ரீமியாக அவ்வளோ நல்லாயிருக்கும். பாசி பயிரை பிடிக்காதவங்களும் இது மறுபடியும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அடுத்ததாக சுசியம் செய்யலாம் வாங்க. இந்த மாவு கரைக்கும் பொழுது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நான் கரைச்சி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக இது பிசைஞ்சு வச்ச இந்த பாசி பயிரை சின்ன உருண்டையாக லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது மட்டும் குட்டியாக இருக்குது. கடைசி மாவுன்ற கடைசியில் உள்ளது போதலை, அதனால சின்னதாக இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை எடுத்து இந்த மாவில் தொட்டு பொரிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உருண்டை நல்லா முக்கி வர்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும், நல்லா பக்கமும் ஃபுல்லாக. நான் ஒரு கையில் கேமரா பிடிக்கிறதுனால சிரமமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை சுட்டு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாசி பயிறு நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த சுட்டு பொரிக்கிறதுக்காக தான். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இந்த மாவு நம்ம எடுத்துடலாம்.
நீங்கள் நிறைய செய்கிறதா இருந்தால் தேங்காய் பூவை வறுத்தும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அது கெடாமல் இருக்கும். நான் கொஞ்சமாக செய்கிறனாலும் தேங்காய் பூவை வறுக்காமலே போட்டுட்டேன். செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வறுக்காமல் போட்டால். நான் இந்த பதத்தில் பொரித்து எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மற்ற உருண்டைகளை நான் பொரித்து எடுத்துகிட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவே செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஹெல்த்தான ஒரு ஃபுட், மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து அசத்துங்க. Kawan-kawan suka tak kanji kacang hijau dan susiyam kacang hijau ini? Kalau suka, cuba dirimu andai ya. Kalau suka video ini, subscribe my channel ya. So friends, இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you for watching friends. Thank you.